சட்டமன்ற தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நிஷா, இதுபோன்று புதுச்சேரியில் வெளி மாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டியின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.